Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. நாடு முழுவதும் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் களைகட்டி இருக்க தமிழகத்தில் பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சியின் தலைவர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அரசியல் நோக்கர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார். யார் அந்த தலைவர், எப்படி கவனம் ஈர்த்துள்ளார் என்பது பற்றி பார்க்கலாம். திமுக தலைவர் அறிவாலயத்திலே கொடியேற்றுவது இல்லை. இப்போது அந்த மரபு உடைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கூட அதற்கு காரணமாக இருக்கலாம். திமுக மீதான சில விமர்சனங்களை மழுங்கெடுக்க செய்வதற்கான ஒரு முயற்சியாகவும் நான் இதை பார்க்கிறேன். போக போகத்தான் இதற்கான பிற எதிர்வினைகள் நமக்கு புரிய வரும். திமுகவில் இதுவரை இல்லாத அணுகுமுறையை மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்திருந்தாலும் அவர் யார் சொல்லி இதை செய்தார் என்ற கேள்வி எழுவதாக மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் கூறுகிறார். ஒரு அமைப்பு இல்லை என்றால் ஒரு கட்சி இதுவரையான வாடிக்கையான ஒரு நிகழ்வு இல்லாமல் ஒரு புது ஒரு தொடக்கத்தை குறிக்கின்ற விதத்தில் அந்த தேசிய கொடியை ஏற்றினால் அது நிச்சயமாக ஒரு சர்ச்சைக்கு இடம் வகிக்கும் என்று நான் கருதுகிறேன். என்னுடைய பிரச்சனையெல்லாம் இது யாருடைய தூண்டலில் நடக்குது என்ற அந்த ஒரு கோணத்திலிருந்து தான் நான் பார்க்கிறேன். பன்னெடுங்காலமாக திமுகவில் பின்பற்றப்பட்டு வந்த மரபு உடைக்கப்பட்டிருப்பது குறித்து திமுக முன்னணி தலைவர்கள் சிலரை கேட்டோம். கட்சியின் தலைவரே தேசிய கொடியை ஏற்றியிருப்பது மகிழ்ச்சி என்று குறிப்பிட்ட அவர்கள் இதற்கு எந்த பின்னணியும் இல்லை என்றும் விளக்கமளித்தனர். புதிய தலைமுறைக்காக ரமேஷ். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.